ரஹ்மான் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம்முயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் சிறப்பான ஒரு நபிச்செய்தியை ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். தாய்மார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும். படித்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அமுலாக்கம் செய்து உலகத்தில் எனக்கு தந்திருந்த அந்த ஆயுட்காலத்தில் உன்னுடைய மார்க்கத்தை நான் படித்திருந்தேன், உன்னுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றினேன் என்று இறைவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த சக்தியையும் நிலைமையையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். பொதுவாக நடைபெறுகின்ற பயான் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மார்க்க விடயங்களாக இருந்தாலும் அல் குர்ஆனும் சுன்னாவும் இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லுகிறது. அந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் சமூகம் கொடுத்தார்கள், எத்தனை பேர்கள் அமர்ந்தார்கள் என்பது முக்கியம் கிடையாது. அது ஒருவராக இருவராக இருந்தாலும் சரி, 100 பேர்களாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நானும் நீங்களும் படிக்கின்ற பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்க விடயங்கள் சொல்லப்படுகின்ற சபையை பொறுத்த மட்டில் எண்ணிக்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை. இத்தனை பேர் தான் கலந்து கொள்ளணும், இத்தனை பேருக்கு மேலாக இருக்கணும் என்று மார்க்க வகுப்புகளை மார்க்கத்தை படிப்பதற்கு எண்ணிக்கை கிடையாது. அது ஒருவராக இருந்தாலும் சரி, பல கோடி மக்களாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த சபைக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வெகுமதியும் மதிப்பையும் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். வராத சகோதரிகள் தாய்மார்கள் இருந்தால் இப்படிப்பட்ட சபையுடைய பிரதிபலன்களை, அதனுடைய வெகுமதிகளை புரிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பதற்கு யார் ஒன்று சேர்கிறார்களோ அப்படிப்பட்ட சபையில் இருக்கின்றவர்கள் மீது அல்லாஹு தஆலா வானவர்களை இறக்கி அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கிறான் என்றார்கள் நபிகளார் அவர்கள். வானவர்கள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இதை விட இன்னும் ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த சபைக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் தங்களுக்கென்று வேலை வெட்டிகள் இருந்த பொழுதும் சோழி சுருட்டுகள் இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் விட்டு குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறதே என்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று வந்த என்னையும் உங்களையும் பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை நம்மளை பற்றி சிலாவித்து பேசுகிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? படைத்த ரப்பு அந்த மலக்குமார்களிடம் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறான். அவர்கள் சொல்லுவார்கள், மலக்குமார்கள், இறைவா, இந்த பூமியிலே மலக்குமார்கள் உலா வருகிறார்கள். உலா வருகின்ற மலக்குமார்கள் இறைவனின் நம்மளை பற்றிய செய்திகளை சமர்ப்பிப்பார்கள். இறைவன் கேட்கிறான் அந்த மலக்குமார்களிடம், இவர்கள் எதற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள்? எதற்காக? வீணான விளையாட்டுகளையோ வீணான விடயங்களையோ அறிந்து கொள்வதற்காக அல்ல. குர்ஆனிலே எதை சொன்னாயோ, யாரை நீ நபியாக அறிமுகப்படுத்தினாயோ, அந்த குர்ஆனும் அந்த நபியும் எதை சொன்னார்களோ அதை படிப்பதற்காக ஒன்று சேர்ந்தார்கள். இறைவா, இவர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்கள் என்று படைத்த ரப்பு கேட்கிறான். எதற்காக ஒன்று சேர்ந்தார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று மலக்குமார்களிடம் படைத்த ரப்பு கேட்க, அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உன்னிடம் சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். இறைவா, சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதனால் தான் வீட்டில் ஏராளமான வேலை இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தானே, அரை மணித்தியாலம் தானே, 1 மணித்தியாலம் தானே, இதை கொஞ்சம் படித்து விட்டு வருவோம், குர்ஆனை கொஞ்சம் வாசித்து விட்டு வருவோம், வாசிப்பதை கேட்டு விட்டு வருவோம், ஹதீஸ் சொல்லுகின்றதை ஹதீசுகளை கேட்டு விட்டு வருவோம் என்று இந்த இடத்தில் ஒன்று கூடினார்களே. இவர்களை பார்த்து மலக்குமார்கள் கொடுக்கின்ற சான்றிதழ் அது. அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார், சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை இவர்கள் பார்த்ததுண்டா? யார் அவர்கள்? யாரை பற்றி கேட்கிறான்? இந்த இடத்தில் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்த என்னையும் உங்களையும் பார்த்து படிச்ச ரப்பு கேட்கிறான் வானவர்களிடம், இவர்கள் இந்த சுவர்க்கத்தை பார்த்து இருக்கிறார்களா?
சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள். வல்லாஹி இறைவா, உன் மீது ஆணையாக இவர்கள் பார்த்தது கிடையாது. இறைவன் கேட்கிறான், தாய்மார்களே, இவர்கள் அந்த சுவர்க்கத்தை பார்த்திருந்தால் ஒரு நிகழ்ச்சி அல்ல, மார்க்கம் என்ற அடிப்படையில் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ, எத்தனை மனத்தியாளங்கள் நடத்துகிறார்களோ, அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படும். ஏனென்றால் இதில் கலந்து கொண்டால் எனக்கு இதனூடாக இறைவன் சுவர்க்கம் தான் தருவான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், ஒரு நிகழ்ச்சி அல்ல தாய்மார்களே, எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை மணித்தியாலமாக இருந்தாலும் சுவர்க்கம் தான் கிடைக்கும் என்றால் கலந்து கொள்ள தயாராக இருப்பார்கள். அல்லாஹ் திருப்பி கேட்கிறா, இவர்கள் என்னிடமிருந்து எதை வெறுக்கிறார்கள், நான் எதை கொடுத்து விடக்கூடாது, எது வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் என்று ரப்பு கேட்க, மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இறைவா, இவர்கள் நரகத்தை பற்றி பயப்படுகிறார்கள், அது வேண்டாம், நரகம் கூடாது, நரகத்துக்கு சென்று விடக் கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் பயப்படுவது நரகத்தை பார்த்து, நரகத்தை எண்ணி. ரப்பு கேட்கிறான் என்ன தெரியுமா, இந்த சபையில் ஒன்று சேர்ந்தார்களே, இவர்கள் நரகத்தை பார்த்ததுண்டா, நரகத்தை பார்த்திருக்கிறீர்களா? அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி இறைவா, உன் மீது ஆணையாக நரகத்தை அவர்கள் பார்த்தது கிடையாது, நரகத்தை பார்த்தது கிடையாது. பார்த்திருந்தால் பார்க்காமலே மார்க்க வகுப்புகள், மார்க்க விடயங்கள், மார்க்க உபன்யாசங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது சொந்த தேவைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தார்களே, நரகத்துக்கு பயந்தார்களே, நரகத்துடைய வேதனைகளை பயந்தார்களே, இதை பார்த்திருந்தால் அப்படி நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று ரப்பு கேட்க, இறைவா, நரகத்தை பார்க்காமலே இப்படி ஒன்று சேர்ந்தவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் இதை விட பல மடங்கு பயப்படுவார்கள், அச்சப்படுவார்கள், அங்கே அவர்கள் தரித்து விடுவார்கள். மார்க்க விடயமா, குர்ஆனுடைய போதனையா, நபிகளுடைய நடைமுறையா பேசப்படுகிறதா, சொல்லப்படுகிறதா, உபன்யாசமா, அங்கே இருந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மளை பற்றி வானவர்களோடு பேசுகிறான். என்றால் மார்க்க வகுப்புகள் நடைபெறுவதென்பது சாதாரணப்பட்ட ஒன்றதல்ல. வேண்டுமென்றால் நமக்கு ஒரு 10 நிமிடங்கள், அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் கழிந்தது போன்று தென்படலாம். ஆனால் நன்மைகள் செய்கிறது, நம்மளை பற்றி படைச்ச ரப்பு நம்மளை அந்த இடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள், இவர்கள் வந்து இந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மளை பற்றி பேசுகிறார்கள். என்றால் மார்க்க வகுப்புக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முதலாவது ஞாபகமூட்டலாக என்னுடைய தாய்மார்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன். இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே சஹாபி பெண்மணியின் வாழ்க்கை சரித்திரம் என்ற தலைப்பிலிருந்து ஒரு நபித்தோழியுடைய, சஹாபி பெண்ணுடைய வரலாறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது. சில பொழுது நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம் கூட இருக்கலாம், ஆனால் அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினையாக நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டது மிகவும் குறைவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே இந்த விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம் நினைக்கிறோம் ஆண்களுக்கு மட்டும்தான், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுக்கு மட்டும்தான், 10 சஹாபாக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொன்னதில் பெண்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. தெரியுமா? பெண்களுடைய பெயர் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணியுடைய பெயரை சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இவங்க சுவர்க்கவாதி அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணியுடைய பெயர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி யாரு? ஹதீஜா அம்மையார் அவர்கள், சுவர்க்கத்துடைய சொந்தக்காரி, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். ஒரு நாள் சலாம் சொல்லி விட்டு போனார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று ஹதீஜா ரலி அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு மட்டுமல்ல பல சஹாபி பெண்களுக்கும் நன்மாராயம் சொன்னார்கள். இவர்கள் சுவர்க்கவாதி, இவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், இவர்களுக்கு சுவர்க்கத்தில் இடம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜ் என்ற ஒரு பயணம் போனார்களே, அந்த பயணத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தையும் காண்பிக்கிறான், நரகத்தையும் காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பார்த்தார்கள்.
சுவர்க்கத்திலே அதிகமான ஏழைகளை கண்டதாக ரசூலா சொன்னாங்க. நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டேன் என்று சொன்னார்கள். இந்த விடயத்தை சஹாபை பெண்களுக்கு ரசூலுல்லா பயான் நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, சுவர்க்கத்தை பார்த்த அதிகமான ஆண்கள் இருந்தார்கள், நரகத்தை பார்த்தேன் அதிகமான பெண்கள் இருந்தார்கள். அந்த பெண்மணிகள் ரசூலுல்லாட்ட அடுத்ததா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதிகமாக நரகத்தில் நீங்க எங்களை கண்டீர்கள் என்று சொன்னீர்களே, பெண்களை கண்டீர்கள் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாட்ட கேட்க, என்ன காரணம்? அங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமே, நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் என்னென்று அவங்க கேட்டதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது நம்மட வாழ்க்கையில் இருந்தா எப்படியாவது விட்டுறணும், இனி அது செஞ்சிடக்கூடாது, இனி நடந்துடக்கூடாது. கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அதிகமாக சபிக்கிறீர்கள், அதிகமாக நிராகரித்து பேசுகிறீர்கள். உங்களுடைய கணவன் உங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சிருப்பான். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்க கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தது ஒரு 10 வருடம், 20 வருடம், 30 வருடமா இருக்கும். இந்த 30 வருஷம் அந்த மனுஷன் உங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருப்பான். ஒரு நாள் அன்றைக்கு அவருக்கு வாங்கி தர கிடைக்கல, மறந்து போயிட்டாரு, முடியல. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ரசூலா சொன்னாங்க, நீங்க நிராகரித்து பேசுகிறீர்கள். என்ன தெரியுமா? உங்களை முடிச்சையிலிருந்து எனக்கு இதான் நிலப்பாடு, முடிச்சையிலிருந்து நான் கேட்டு என்னத்தை வாங்கி தந்தீங்க, உங்களை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், இதுதானே நடக்குது அப்படின்னு அவர் 30 வருஷம் செஞ்சிருப்பாரு. ஒரு நாள் செய்யாத நாள் நீங்க பேசுகின்ற வார்த்தை, அந்த வார்த்தை லேசான வார்த்தை கிடையாது, இலகுவான வார்த்தையே கிடையாது. நரகத்தில் அதிகமாக கண்டன் ரசூலா சொன்னாங்கண்டா அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க தொழுதீங்க, நோன்பு பிடிச்சிங்க, தர்மம் கொடுத்தீங்க, என்னென்ன நல்லமல்களா செஞ்சீங்க, அப்படி செஞ்சும் நரகத்துக்கு போறீங்கண்டா அந்த ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப பாரதூரமானது, ரொம்ப பாரதூரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆகவே பெண்கள் என்ற அடிப்படையில் அதிகமாக நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய சுபாவங்களில் அதிகமான மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சஹாபி பெண்களுடைய வரலாறு நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அவங்க வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுடைய அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் கணவன் மனைவியாக ஒரு சஹாபி பெண்மணி கணவன் மனைவியாக புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆனா நம்மகிட்ட இப்ப எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, எல்லா டெக்னாலஜியும் இருக்குது, நல்ல உளவியல் ரீதியான நிறைய ஆலோசனைகள் கிடைக்குது. என்னதான் கிடைச்சாலும் சரியா கணவனுடைய மனோநிலையை புரிஞ்சு வாழ்ற மனைவி குறைவு, மனைவியுடைய மனோநிலையை புரிஞ்சு அதை சரியா வழி நடாத்துகின்ற கணவனும் குறைவு. ஒரே பெண்களுடைய தரப்பை மட்டும் தப்பு சொல்றது இல்லை, 2 பக்கமும் தப்பு இருக்கு. இருந்தாலும் பெண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்றால் சஹாபி பெண்களுடைய வரலாறை நான் நீங்கள் படிக்க வேண்டும். தாய்மார்களை படிக்கணும். அந்த வரலாறுல ரசூல்லா மீராஜ் போன நேரம் சுவர்க்கத்தை பார்த்தேன் என்று சொன்னார்களே, சுவர்க்கத்தில் 3 பேர்களுடைய பிரதிபலன்களை பார்த்தாங்க. இவங்க சுவர்க்கவாதி தான், அந்த சுவர்க்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னு ரசூல்லா பார்த்ததை வந்து சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட. முதலாவது சொன்னாங்க, சுவர்க்கத்தில் பாத சத்தம், கால் பாத சத்தம் எனக்கு கேட்டது. நான் என்னோடு வந்த மலக்கிடம் கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலே, கால் பாத சத்தம் சுவர்க்கத்திலே கேட்குது, யாருடையதென்று கேட்டேன். உடைய தோழர் ஒரு சஹாபியுடைய பெயர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் பாத சத்தம். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாளிகை இருந்துச்சு, ஒரு பேலஸ், ஒரு மாளிகை. இது யார் என்று கேட்டேன். அதற்கு எனக்கு சொல்லப்பட்டது, இது உடைய நண்பர், உடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு மாளிகையை பார்த்தேன், அழகான மாளிகை, கண்ணை கவரக்கூடிய மாளிகை. இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன். எனக்கு அந்த நேரத்திலும் ஒரு பெயர் சொல்லப்பட்டது. முன்னாடி சொன்னது 2 பேரும் சஹாபாக்கள் ஆண்கள், 3வதாக ரசூலுல்லாஹ் ஒரு மாளிகையை பார்த்தார்கள். யாருன்னு கேட்டாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டுச்சு, இது யாருடைய மாளிகை தெரியுமா?
இந்த உலக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவிலே ஒரு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு சமுதாயத்தை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது யாருடைய மாளிகை தெரியுமா? இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடையது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகான மாளிகையை வச்சிருக்கிறான். அழகான ஒரு மாளிகை இருக்கு. யாருக்கு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. அப்படின்ட்டு அவங்க என்னத்தை பெருசா அழகான ஒரு மாளிகையை ரப்பு கொடுத்திருக்கிறான்டா. உலகத்திலும் அவரும் ஒரு பெண்மணியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். உருவமைப்பில் மாற்றம் கிடையாது. ஒரு தலை, 2 கால், 2 கை, இதே அமைப்பு. ஆனால் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த வசதி வாய்ப்பு கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த பெண்மனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஆக குறைந்தது ஒரு பகுதியாவது நானும் படிக்கணும். நம்முடைய தாய்மாருக்கு சொல்லப்படணும், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். தாய்மார்களே, மதீனத்து மண்ணில் முதலாவது இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மகன் அனஸ் அலி அவர்களோடு வாழ்கின்ற பொழுது முதல் திருமணம் முடித்தார்கள். முதல் திருமணம், முதல் கணவர். அந்த இடத்தில் அவர் மாலிக் என்று அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் மாலிக் இப்னு நலுர். அவர் என்ன செய்கிறார்? கணவனும் மனைவியாக வாழ்றாங்க. ஒரு புள்ளை கிடைக்குது. அனஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கணவனும் மனைவியாக வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் 2 பேர்ட்டையும் ஈமான் இருக்கல, இஸ்லாம் இருக்கல. மதீனத்து மண்ணில் ரசூலுல்லாஹ் எப்ப வந்து கால் வச்சாங்களோ, அவருடைய தௌவா பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்களோ, அன்று இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தௌவா பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரம், ஓரிரை கொள்கை நிறைய பேர் காதுக்கு எட்டியது. அப்படி எட்டிய பெண்மணியில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவும் ஒரு பெண்மணி. அவங்களுக்கும் கிடைக்குது. இப்படி மதீனாவில் முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் ஒரு மார்க்கத்தை சொல்கிறார், ஏதோ சில விடயத்தை சொல்றாரு. அந்த விடயமெல்லாம் புதுசா இருக்கு. இறைவனுடைய கடவுள் கோட்பாடை சொல்லுகின்ற பொழுது புதுசா இருக்கு. இறைவனுக்கு என்னென்ன தன்மை இருக்கணுமோ அத்துணை தன்மையும் இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு தான் என்கிறார். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிறார். அல்லாஹ் ஒருவன் என்கிறார். படைத்தவன் ஒருவன் என்கிறார். துணை இல்லாதவன் என்கிறார். குழந்தை குட்டி இல்லாதவன் என்கிறான். மனைவி மக்கள் இல்லாதவன் என்கிறார் என்று இறைவனை பற்றி நபிகளார் கொடுத்தார்கள் அறிமுகம். கடவுள் என்றால், இறைவன் என்றால் இதுதான் டெபினேஷன், வரைவிலக்கணம் இதுதான். அவன் பிறந்திருக்க கூடாது, யாராலும் பிறந்திருக்க கூடாது, இவனாலும் பிறக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது, மனைவி மக்கள் இருக்கக்கூடாது, எந்த தேவை இருக்கக்கூடாது. எந்த தேவையும் இல்லாத, எந்த பிள்ளைகளும் இல்லாத, மனைவி இல்லாத ஒருவன் இருப்பான் என்றால் அவன்தான் இறைவன். இறைவனை பற்றிய சரியான அறிமுகத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த காலகட்டத்தில் இந்த பெண்மணிக்கு கேள்விப்படுது. ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஈமான், இனி இறைவன் தான் அல்லாஹ் என்று, அல்லாஹ் தான் ரப்பு என்று, இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு ஈமானை சுமந்த ஒரு பெண்ணாக மாற்றம் பெறுகிறார். ஆனால் தன்னுடைய கணவன் இருக்கிறாரே மாலிக், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இவருக்கு தகவல் வெளியால இருந்து கிடைக்குது, நீ நம்மட கட்சியில இருக்கிற, உண்ட மனைவி முகம்மது கட்சியில இருக்கிறா, அவ இஸ்லாத்தை ஏத்துட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு ஊருக்குள்ள பேசப்படுது. இவர் தன் மனைவிட்ட பேசுறாரு, இஸ்லாத்தை ஏற்றுட்டீங்களா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா, முகம்மது மார்க்கத்தை எடுத்து ஆகுது, வாக்குவாதங்கள் ஆகுது, பிரச்சனை ஆகுது. என்னதான் இருந்தாலும் உங்களை நான் விவாகரத்து பண்ணி டிவோர்ஸை தந்து வாளா வெட்டி ஆக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டல் விட்டாலும் இந்த பெண்மணியுடைய ஈமானிய உறுதி இருக்குது. நம்முடைய இந்த பெண்மணிகளுக்கு தேவை, நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லப்படணும். ஈமானி உறுதிகள் நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு சரியாக சொல்லப்படாத விளைவு என்ன தெரியுமா? ஈமானை இழக்கக்கூடிய வகையில இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணி என்ன சொன்னா தெரியுமா? பச்சிளம் குழந்தைகளோடு தன்னுடைய வாழ்க்கை நடாத்துகின்ற பொழுது ஒரு கணவன் விட்டுட்டு போனா அந்த புள்ள குட்டியை வளர்க்கிறது எவ்வளவு கடினம், எவ்வளவு கடினம்.
ஒரு புள்ள குட்டியை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அழகு பார்க்கிறது சாதாரணப்பட்டது கிடையாது. கணவன் இருந்தாலே வளர்த்து ஆளாக்குறது இப்ப கஷ்டம். கணவன் இல்லாம மாப்பிள்ளை இல்லாம ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு ஒரு கடினம். என்ன சொன்னா தெரியுமா? நான் என்னுடைய ஈமானை இழக்க மாட்டேன், ஈமானை இழக்க மாட்டேன், ஈமானை இழக்க முடியாது. நான் மூமின், நான் முஸ்லிம், நீங்க இருக்கிற கொள்கை பிழை அப்படின்னு கணவனுக்கு தாவா பண்ணின ஒரு பெண்மணி. கணவனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால், இன்று மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு மார்க்கத்தை என்றாவது ஒரு நாள், வியாபாரத்தில் இருக்கின்ற கணவனுக்கு வட்டி கூடாது என்று வாய் திறந்து பேசின மனைவி உண்டா? போதைகளோடு, சாராயத்தோடு, பீடி சிகரெட்டோடு, இப்படி பாவனையோடு இருக்கின்ற கணவனுக்கு இது மார்க்கம் கூடாதென்று உபதேசம் பண்ணின எடுத்து சொன்ன மனைவி உண்டா? இந்த கலாச்சாரம் எப்படி மாறிவிட்டது தெரியுமா? கணவன் சிகரெட் அடிச்சா அது மனைவிக்கு பெருமை. அவர் ஒரு நாளைக்கு 3 பெட்டி அடிப்பான். பொண்டாட்டி சொல்ற மாப்பிள்ளையை பத்தி, ஒரு நாளைக்கு இந்த மாப்பிள்ளை சாதாரண ஆள் கிடையாது, ஒரு நாளைக்கு 3 வெட்டி முடிப்பார் தெரியுமா? பெரிய அவார்டு கொடுக்க வேண்டிய ஃபங்க்ஷனை செஞ்சிருக்கிறான் மனுஷன், இவ பெருமை பாராட்டுறான். இப்படி நடக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைப்பாடு. ஒரு கணவன் ஒரு தப்பு பண்ணினா இது குர்ஆன் எச்சரித்தது, ஹதீதுகள் எச்சரித்தது. நீங்க செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்ல வேண்டியவ, சுபகு தொழாத கணவனை எழுப்பி தொலை போன்று சொல்ல வேண்டியவ, துணையா நிற்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்மணி என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என்னைய வாழா வெட்டி ஆக்கினாலும் சரி, எனக்கு நீங்க செலவுக்கு தராட்டியும் சரி, நடு ரோட்ல என்னைய இந்த பிள்ளைகளோடு விட்டுட்டு போனாலும் சரி, ஈமானை விட இயலாது. அதோட பவர் உங்களுக்கு தெரியல, அதனுடைய வேலை உங்களுக்கு புரியல, எனக்கு தெரியுது. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அபிசீனியாவுக்கு போறாரு. இனி இவளோடு வாழ இயலாது, இந்த ஊர்ல வாழ இயலாது. என்ன அவங்கள கட்சிக்காரர்கள் சும்மா விடுவாங்களா? பொண்டாட்டி அடக்க தெரியாதுன்னு சொல்லுவான். பொண்டாட்டிய உனக்கு உண்ட கொள்கையில வச்சுக்க தெரியல அப்படின்னு அவருக்கு சொல்லுவாருன்ற பயங்கள்ல கூட இருக்கலாம். ஓடி போயிடுறாரு அபிசீனியாக்கு. ஆனா அங்கேயே காவிராக மறைத்து விடுறார். இந்த மதீனத்து மண்ணில புள்ள குட்டிகளோட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்ட பாடு அவஸ்தை. அந்த காலத்தில் அந்த பெண்மணி அந்த மண்ணிலே வாழ்கின்ற பொழுது ஒரு வரன் தேடி வந்தது, ஒரு கோடீஸ்வரர். வரலாறுகளை சரியாக படியுங்கள் தாய்மார்களே. அந்த வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நபர் யார் தெரியுமா? நபித்தோழர் யார் தெரியுமா? ஈமானை ஏற்காதவராக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அபூ தல்ஹா என்று சொல்லப்பட்டவர், பிறகு ரலியல்லாஹு அன்ஹு என்று போற்றப்படுகிறார். அபூ தல்ஹா என்ற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மதீனாவிலே பெரிய ஒரு புள்ளி, பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசு, எல்லா பவரும் இருக்கு. ஒருவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணினா இவர ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். இவர் கேள்விப்படுறாரு, சின்ன பிள்ளைகளோட ஒரு பெண்மணி விதவையா இருக்கா. புருஷன் விட்டுட்டு போயிட்டான், அங்கேயே செத்து போயிட்டான், மௌத்தாயிட்டான், இவங்க இருக்கிறா, கஷ்டப்படுறா. இவருக்கு மனசுல ஒரு ஆசை, ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுப்போம். ஏன்னா இருக்குதே சொத்து, செலவழிக்கலுமே எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்படின்ட்டு அந்த பெண்மணியிடம் உம்மு சுலைமார்களிடம் பெற்று, உம்மு சுலைமே நான் உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன், உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. அந்த செய்தியை அனஸ் அலி தான் அறிவிக்கிறார். நசை என்ற கிரந்தத்தில் 3341 செய்தியாகவும் 3289 செய்தியாகவும் பதிவாயிருக்கிறது. ஹதப அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவர்கள்ட்ட வந்து அபூ தல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு சுலைமே உங்களை நான் திருமணம் முடிக்க கல்யாணம் முடிக்க நான் ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேக்ரவுண்டை பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட், ரொம்ப பணக்காரர், காசு சொத்து செல்வம் எல்லாம் இருக்கு. இந்த தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யருது, இறைவன் மீது ஆணையாக அபூ தல்ஹா, உங்களை போன்ற ஒருத்தர் வந்து உனக்கு வாழ்க்கை தாரண்டு கேட்டா நிராகரிக்க இயலாது.
சொத்து இருக்கு, என்ன வேணும்? காசு பணம் இருக்கு, வேற என்ன வேணும்? அவருடைய குடும்பம் பெரிய ஒரு குடும்பம், ஃபேமஸ், வேற என்ன வேணும்? உங்களை மாதிரி ஒருத்தர் பொண்ணு கேட்டு போனா லைன்ல வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக அந்த தாய், அந்த அம்மையார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எல்லாம் இருக்கு அபு தல்கா, வசதியும் இருக்கு, எல்லா ஒரு வாழ்க்கை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை காலடிக்கு வருது. அப்படி வந்த பொழுது இதை விட்டுறக்கூடாது. சில தாய்மார்கள் சில பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற ஷியாவா காதியானியா ஒன்று கிடையாது, இஸ்லாத்தில் இருக்கிறான்னு கூட பார்க்கறது கிடையாது. தெரியுமா? ஏதோ நம்ம பிள்ளைய கரை சேர்த்துட்டா சரி. சில உம்மாவும் வாப்பாவும் சில பெண் பிள்ளைகளை கரை சேர்த்துட்டா சரி. அவன் என்ன கொள்கண்டு பார்க்கறது கிடையாது, மார்க்கத்தில் இருக்கிறான்னு பார்க்க கிடையாது, சிறுக்கில் இருக்கிறான்னு பார்க்கறது கிடையாது. நல்லா தெரியும் சில தாய்மார்களுக்கு இவனுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் வேற மதம், வேற மதம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் அந்த மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தெரியும். தெரிந்தும் சில தாய்மார்கள் சில பெற்றோர் என்ன செய்யறாங்க தெரியுமா? கரை சேர்த்துட்டா சரி மௌலவி, முடிச்சு கொடுத்துட்டோம், விஷயம் முடிஞ்சு, இனி அவங்க பார்த்துக்கலாட்டும் அப்படின்ட்டு வருகின்ற வரன். அவன்கிட்ட காசு இருக்கு, கொழும்புல 5-6 கடை வச்சிருக்கிறான், பெரிய வீடு வச்சிருக்கிறான், பங்களா ஒன்று இருக்குது, வாகனம் இருக்குது. லீவு டைமில் என்ற பிள்ளைய வாகனத்தில் கூட்டி வருவான், ஹைபிரிட் வண்டி. இப்படி ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, காசுக்கு ஆசைப்பட்டு, மார்க்கத்தை பார்க்காமல் புனித மார்க்கத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சமுதாயத்தோடு பஞ்சாயத்து வைக்கின்ற, சம்பந்தம் வைக்கின்ற சில உறவுகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இந்த பெண்மணி என்ன சொன்னா தெரியுமா? வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, உங்களை போல ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்டா எந்த குடும்பமும் மறுக்க இயலாது. எல்லாம் இருக்கு, எல்லா குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா ஈமான் இல்லை, ஈமான் இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்க காபிரான மனிதர். நான் யாரு தெரியுமா? நான் முஸ்லிமான பெண், இஸ்லாமிய பெண். இஸ்லாமிய பெண் என்றால் காசு பணமா என்று வருகின்ற பொழுது, சொத்து செல்வமா என்று வருகின்ற பொழுது, அத்துணையும் ஒரு பக்கம் வச்சு ஈமான் என்று வந்தா அந்த சொத்தா, காசா, வீடு வாசலா, வாகனமா, பதவியா, பட்டமா இருக்கட்டும், இந்த ஒரு ஈமான் எனக்கு போதும். இதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமான பெண்மணி. அந்த பெண்ணாக வாழ்ந்தார்கள். முஸ்லிம்கள் சொன்னார்கள், நீங்க காபிரா இருக்கிறீங்க, நான் முஸ்லிமா இருக்கிறேன், நமக்கு செட் ஆகாது. எப்படி சொன்னாங்க தெரியுமா? வலா யஹில்லு லி அன் அத்தஸவ்வஜக, உங்களை எனக்கு திருமணம் முடிப்பது ஆகுமானது அல்ல, ஹலால் கிடையாது, ஹலால் கிடையாது. வலா யஹில்லு லி, எனக்கு ஹலால் இல்லை, தடை. என்ன தடை? ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தால் முஸ்லிமான பெண்ணைத்தான் முடிக்கணும், ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தால் முஸ்லிமான ஆணைத்தான் முடிக்கணும். எனக்கு உங்களை முடிக்கிறது ஹலால் இல்லை. மார்க்கம் சொன்ன வரையறைகளை சரியாக வகுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அமுலாக்கத்துக்கு கொண்டு வந்த பெண்மணி சொன்ன வார்த்தை அது. எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது, அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருக்கிறான். நீங்க இணை வைப்பில், நான் இஸ்லாத்தில். முடியாது, முடியாது. வசதி இருக்கலாம், இருக்கட்டும், சொத்து இருக்கலாம், இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஈமான் இல்லையா? முடியாது, அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று அந்த இடத்தில் அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன் துஸ்லிம் ஃபதாக மஹ்ரி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே எனக்கு நீங்க மகரா தாங்க, அதான் மகர். உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், அது மகர் தேவையில்லை. உங்கள்கிட்ட வாகன வசதி இருக்கலாம், அது எனக்கு மகரா தேவையில்லை. நகை நட்டு கிடக்கலாம், எனக்கு அது மகரா தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வமா அஸ்அலுக கைரஹு, அதுதான் மகர் எனக்கு. நீங்க இஸ்லாத்தை ஏற்றா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மகர். அதை தவிர வேற ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், வேற ஒன்று எனக்கு தேவையில்லை. தேவை இருந்திருந்தா நான் மாலிக்கின்ற கணவனோட அவரோட வாழ்ந்திருப்பேன். இவர கேட்டகரியில் அவரும் இருந்தாரு, இவரும் இணை வைப்பில், அவரும் இணை வைப்பில். இணை வைப்பில் இருக்கின்றதெல்லாம் செட் ஆகல, அவர் விட்டு போனாரு.
அதே மாதிரி ஒரு கேட்டகரியில் அதே ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இவரும் இருக்கு. அபூ தல்ஹா அவர்கள் வசதி வாய்ப்பிற்கு எல்லாம் இருக்கு, ஈமான் இல்லை, செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். உங்களை எனக்கு முடிக்க இயலாது. ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக ஏற்று உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன், அதை தவிர வேற ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். முடிக்கும்போது மகராக கேட்டது இஸ்லாத்தை. சகோதரிகளே, இஸ்லாத்தை. ஒரு பெண்ணாக இருந்து தன்னன் தனி சொல்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஃபகான ذلك மஹ்ரஹா, அதே மஹரா கொடுக்கிறாரு. உங்களுக்கு மஹரா, நான் இஸ்லாத்துக்கு வந்தா தான் உங்களுக்கு மஹரா. என்ன நீங்க திருமணம் முடிக்க இயலுமா? நான் இஸ்லாத்துக்கு வாரேன், நான் இஸ்லாத்துக்கு வருவதுதான் உங்களுக்கு மகர் என்றால் அதையே மகராக தந்து உங்களை நான் முடிக்க ரெடி. இஸ்லாத்துக்கு வருகிறார், மகராக கொடுக்கப்படுகிறது அந்த இஸ்லாமிய மார்க்கமே. அதற்கு பிறகு தன்னுடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியுமாக வாழ்கிறார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கணவன் மனைவியுமாக திருமண வாழ்க்கை ஒப்பந்தத்தில் இணைந்தவர்கள். அவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு திசை மாறி போனது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று நம்முடைய சமுதாயத்தில் காதலா மார்க்கமா என்று வருகின்ற பொழுது காதலுக்கு முக்கியத்துவம், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் என்ன கொள்கையில் இருக்கிறான்னு பார்க்காம வாழ்கிறாங்க. அவன் என்ன மார்க்கத்தில் இருக்கிறான்னு பார்க்காம அவனோடு திருமண ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட நிறைய தாய்மார்களை, சகோதரிகளை பார்க்கிறோம். தாய்மார்களை நிறைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, சில உறவுகள் சொல்லுகின்ற பொழுது அதிர்ச்சியாக இருக்குது. மௌலவியா பிள்ளைகள் கூட பட்டம் பெற்று 5-6 வருடங்கள் மதரசாவில் ஓதின ஒரு மௌலவியா பெண்கள் கூட அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஆண்களோடு காதல் ஒப்பந்தத்தில் இருந்து திருமணம் முடித்து இன்று மார்க்கமே இல்லாமல் வாழ்கிறார்கள். அபாயா போட்டு இஸ்லாமிய ஆடையோடு நாங்கள் கண்ட எத்தனையோ பெண்மணிகள், சகோதரிகள் இன்று இஸ்லாமிய ஆடையே கிடையாமல் அரைகுறை ஆடைகளோடு உலா வருகிறார்கள். கேட்டால் நான் அவரை திருமணம் முடிச்சிருக்கிறேன், அவர் மார்க்கம் வேறு, மதம் வேறு, நான் அவருடைய மதத்தில் தான் இருப்பேன், அவர் சொல்றதான் கேட்பேன் என்று இன்று வாழக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நம்மவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா சூரா 2வது அத்தியாயம் 221வது வசனத்தில் அல்லாஹு தாலா நாம் யாரை திருமணம் முடிக்க இயலும், யாரை திருமணம் முடிக்க இயலாது, கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மூமீனான பெண்ணைத்தான் திருமணம் முடிக்கணும், ஒரு மூமீனான பெண் மூமீனான ஆணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறார். இப்படி வாழ்கிறார்கள் கணவனும் மனைவியுமாக. அப்படி வாழ்கின்ற பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக நபிகளாருடைய சபையில் இருப்பார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு ஏழை, எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவளியுங்கள் என்றார். உணவளிங்க, சாப்பாடு போடுங்க என்றார். அல்லாஹுடைய தூதர் தன்னை வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க. அந்த மனைவிமார்களிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர், நாம் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற அல்லாஹுடைய தூதருடைய வீடு, ஒரு சாம்ராஜ்யத்துடைய தளபதி, ஒரு ஜனாதிபதி, அல்லாஹுடைய தூதருடைய வீட்டிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா தாய்மார்களே? தண்ணியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, குடிக்கிறதுக்கு நீரை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ரசூலா கேட்டார்கள் இருந்த சஹாபாக்கள்கிட்ட, இந்த வந்திருக்கக்கூடிய என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்டார்கள். அத்துணை சஹாபாக்கள் அந்த இடத்தில் இருந்த பொழுதும் அபூ தல்ஹா அன யா ரசூலல்லாஹ், நான் என்றார்கள். நான் கூட்டி கொண்டு போயிட்டு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தன்னை வீட்டில் மனைவிட்ட கேட்குறார். உம்மு சுலைமே, என்ன இருக்குது வீட்டில்? ரசூலுல்லாட விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ரசூலுல்லாட விருந்தாளியை நான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும், சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, இன்று இரவு நம்முடைய வீட்டில் உண்பதற்கு சாப்பிடுவதற்கு என்ன இருக்கு தெரியுமா? ஓரிரு ரொட்டி துண்டு இருக்கு, ஓரிரு ரொட்டி துண்டு இருக்கு. அது எனக்கும் உங்களுக்கும் கிடையாது, நமக்கு கிடையாது. முடிக்கும் போது எப்படிப்பட்டவர்? நீங்க கேட்டா யாரும் வேணான்னு சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர். மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் இழந்து தியாகம் பண்ணி கடைசியில அன்றைக்கு ராவைக்கு சாப்பிட்றதுக்கு கணவனுக்கு மனைவிக்கு கூட இல்லை, புள்ளைக்கு, அந்த புள்ள சாப்பிட்றதுக்குரிய ஒரு ரொட்டி துண்டு. ரசூலுல்லாவுடைய விருந்தாளியை கூட்டு வந்துட்டோம். ஒரு கணவன், தாய்மார்களை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கணவனுடைய மனநிலை எப்படி உள்ளது. உங்களால், ஒரு மனைவியால் ஒரு கணவன் தலை குனிந்து விடக்கூடாது. ஒரு மனைவியுடைய செயலால்
ஒரு கணவன் 4 பேருக்கு மத்தியில தலை குனிந்து கேவலப்பட்டு விடக்கூடாது. இந்த நபித்தோடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். கணவன் கேட்கிறார், என்ன இருக்கு புள்ளைக்குள்ள ரொட்டி துண்டு அப்படின்னா ஒன்று செய்றீங்களா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டி வந்துட்டேன், சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி கூட்டு வந்திருக்க. நம்மட புள்ளைய தூங்க வச்சிருங்க, நம்ம புள்ளைய தூங்க வச்சிருங்க. தூங்க வச்சுட்டு எல்லாருக்கும் முன்னுக்கும் சாப்பாடை வைங்க. அந்த விளக்கு, அந்த நேரம் இருந்தது விளக்கு, சில இடங்கள்ல லாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு தான் இருந்தது. விளக்குடைய அந்த பவரை கூட்டுறது போல நீங்க செஞ்சு நூத்து விடுங்க, அணைத்து விடுங்க. அப்ப இருட்டா போயிடும். இருட்டா போனா இருந்தது 3 பேர் தான், அவர் மட்டும் சாப்பிடட்டும், நம்ம 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணுவோம். ஒரு கணவன் ஒரு ஐடியா கொடுக்கிறார், மனைவி அதை அச்சொட்டா செய்கிறார். இதை மாதிரி ஒரு ட்ராமா நம்ம வீட்டில் வாக்க இயலாது. இது நடந்தது கிடையாது, இது வேற ஒன்று நடந்திருக்கும். கூட்டிட்டு வந்தவொடனே என்ன தெரியுமா நடந்திருக்கும், சொல்லிட்டா கூட்டு வந்தீங்க, நீங்கள் வாங்கியா தந்தீங்க, கறி என்ன தெரியுமா உங்களுக்கு, என்ன திண்டம் தெரியுமா அப்படின்னு இவ கேள்வி கேட்க அந்த மனுஷனுக்கு பசி போயிருக்கும், வந்த மனுஷனுக்கும் பசி போயிருக்கும். ஆனால் அந்த தாய், என்னுடைய கணவன் அடுத்தவருக்கு முன்னால் தனை விழுந்து கூடாது, தலை குனிந்து விடக்கூடாது, இந்த இடத்துல கண்ணியப்படுத்துன்னு கூட்டு வந்திருக்காரா, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த காம்படிஷனில் கலந்து கொள்வோம். 2 பேர் இருந்துட்டு அந்த கணவன் சொன்ன மாதிரி ரொட்டியெல்லாம் வச்சு உட்காந்துட்டு அப்படியே அந்த விளக்கு அணைத்து விடுகிறார்கள். வந்த விருந்தாளி வயிறார சாப்பிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு போனதுக்கு பிறகு இந்த இரவு நடந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா அறிவிப்பு கொடுக்கிறான், வஹியாக இறக்கி விட்டான். அந்த வஹியாக இறக்கி ராவு நடந்த நாடகத்தை பற்றி சுபஹ் வருது, ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறார்கள். தொழுது முடிஞ்சு அபூ தல்ஹாவை ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. அபூ தல்ஹாவே வாருங்கள். ராவு 2 பேரும் போட்டிங்களோ டிராமா நாடகம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சிரிச்சான், சந்தோஷப்பட்டான். அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்பட்டான், வியப்படைந்தான் என்று இந்த ஒரு சம்பவத்திற்காக அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அந்த வசனம் சொல்கிறது 59வது அத்தியாயம் 9வது வசனம், وَيُعْسِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு தேவை இருக்கு, பசி, அவங்களுக்கும் பசி இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. தமக்கு தேவைகள் இருந்த பொழுதும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பசி, ஆனா அவங்க சாப்பிடல. அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுத்து அழகு பார்த்தார்கள். ஏன் அழகு பார்த்தார்கள் தெரியுமா? எதனால் அழகு பார்க்க முடிந்தது தெரியுமா? ஒரு கணவன் சொன்னதை கேட்டு நடைமுறைப்படுத்தினதால் மட்டுமே முடிந்தது. இது அந்த உம்மு சுலைம் மறுத்திருந்தால் முடியாது. பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாடு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்க இயலாது, வேற வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பியிருந்தா அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றில் குர்ஆன் வசனத்தை இறக்கியிருப்பானா? ஆச்சரியப்பட்டிருப்பானா? சிரித்து சந்தோஷப்பட்டிருப்பானா? வந்த கணவன் சொன்னதை கேட்டு அதற்கு அமைவாக நடந்துகிட்டார். நான் இருக்க, நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க? கணவன் ஒரு செயலில் நட்டம் கண்டாலும் வியாபாரத்தில் நட்டம் கண்டுட்டார். நம்மட பெண்களை என்ன செய்வாங்க தெரியும்? நம்மட பெண்மணி இவருக்கு தான் பிஸ்னஸ் பண்ண தெரியா, அவனை பாருங்க எப்படி பண்றான். உங்களோட சின்ன வயசு, அவன் வாகனம் வாங்கிட்டான், நீங்க அவனுக்கு முன்னால வாங்கின பழைய கடை, பழைய பிஸ்னஸ்காரர், உங்களுக்கு இன்னும் மொட்டை பைக்லேயே தெரியுறீங்க, உங்களுக்கு டெவலப் ஆக தெரியல அப்படின்ட்டு மட்டம் தட்டி பேசக்கூடிய தாய்மார்கள் தான் இன்று உண்டு. உங்களால் முடியுமாப்பா, இதில் கிடைக்காட்டி என்ன, அல்லாஹ் தஆலா வேற ஒரு நலவு வச்சிருக்கிறான் அப்படின்ற ஆர்வம் மூட்டக்கூடிய தாய்மார்கள் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஆர்வமூட்டல் இந்த தாயிடம் இருந்தது. இந்த பண்பு, இந்த பண்பாடு, இந்த நடத்தை நம்முடைய பெண்மணிகளிடம் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கணவன் சொல்றானா, சரியா இருக்குதா, அதுக்கு ஒப்பாக நடந்து விட்டு போனால் இன்று குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது.
கணவன் சொல்லுவதை கேட்காமல், அவனுக்கு அடிபணியாமல், கட்டுப்படாமல், அவனுக்கு மரியாதை கொடுக்காமல், அவனுடைய தியாகத்தை மதிக்காமல் வாழக்கூடிய ஒரு தாயாக, பெண்மணியாக வீட்டில் இருந்தால் ஒரு நாளும் அந்த வீடு நிம்மதியா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. அதனால் கணவனும் மனைவி மட்டுமல்ல பாதிப்படைவது, சைக்காலஜி ரீதியாக, உளவியல் ரீதியாக அந்த பிள்ளைகள் பாதிப்படை. உம்மா வாப்பாய் காலையில் எழும்பினிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் 2 பேரும் சண்டையே பிடிச்சிட்டு வளவலண்டு அவர்கள் சண்டை பிடிச்சே வாழ்ந்துட்டு இருந்தா இதை பார்க்குற புள்ள என்னதுமா செய்யும்? இங்கே இருக்கிறத நான் எங்கேயாவது போயிடலாம், இங்கே இருக்கிறத நான் எங்கேயாவது போயிடலாம் என்று வேறு இடங்கள் வேறு விதமாக தேடக்கூடிய நிலைப்பாடு வருவதற்கும் சில பிள்ளைகள், சில குமரகுட்டிகள் சில நேரம் தன்னுடைய பாதைகளை, வழிகளை தவறாக மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தாயும் தகப்பனும் காரணமாக இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இவங்க ஒரே சண்டையாக இருந்தால் இதை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு படிக்க இயலாது, டிப்ரெஷன். அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு மனோநிலை இருக்காது. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது கலரணும், எங்கேயாவது போகணும், என்னத்தையும் ஹாஸ்டல்ல சரி போடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை வெறுத்து, உம்மாவை வெறுத்து, பாப்பாவை வெறுத்து, எனக்கு இந்த வீடே தேவையில்லை வெளியால ஹாஸ்டல்ல வாழக்கூடிய நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண் பிள்ளைகளையும் தான், பெண் பிள்ளைகளையும் தான். அதே போல வேறு வழிகளை தேடிக்கொண்ட குழந்தைகளை, பிள்ளைகளை பார்க்கிறோம் தாய்மார்களே. ஆகவே கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனைவியாக இருந்தால் அந்த வீடு ஈமானிய வீடாகவும், இஸ்லாமிய வீடாகவும், இன்பகரமான மகிழ்ச்சியான ஒரு வீடாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அதே காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாத வரை, தர்மம் கொடுக்காத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். ஒரு குர்ஆன் வசனம், சிங்கிள் வசனம். ரசூலுல்லாஹ்ட்ட அபூ தல்ஹா வாராரு, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டுச்சா? நீங்கள் விரும்புகின்ற சொத்திலிருந்து, உங்களுக்கு நீங்கள் நேசிக்கின்ற சொத்திலிருந்து தானம் கொடுக்காத வரை, தர்மம் பண்ணாத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற குர்ஆன் வசனம் இறங்கிச்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் இறங்கிச்சுன்றாங்க. அப்படின்ற அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய சொத்து இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இருக்கக்கூடிய சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது என்ன தெரியுமா? இதோ இருக்கிறது பைரோஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். நிறைய பேரித்தங்கனிகள், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் வகைகள் ருசியானது. ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுத்து வைத்திருந்த அபூ தல்ஹா அலி அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எப்போ வேண்டுமென்றாலும் இந்த தோட்டத்துக்கு நீங்கள் போகலாம், பழங்கள் பறித்து நீங்கள் உண்ணலாம், தண்ணீர் குடிக்கலாம், அனுமதி இருக்கு. இந்த தோட்டம் தான் மண் மீது எனக்கு இருக்கக்கூடிய சொத்துல மிகவும் விருப்பமான சொத்து. இதை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன். ஒரு வசனம் சகோதரிகள், ஒரு வசனம், சிங்கிள் வசனம் ஒன்று இறங்குது. நீங்க தர்மம் கொடுங்க, நேசிக்கிறதிலிருந்து கொடுங்க, நேசிக்கிறதிலிருந்து விருப்பமானதிலிருந்து கொடுக்காத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீங்கன்னு ஒரு சிங்கிள் வசனம். எனக்கு விருப்பமானதை கொடுக்குற அல்லாஹ்வுடைய தூதரை, பைருஹா என்ற மிகப்பெரிய ஒரு தோட்டம், ப்ராஃபிட் வரக்கூடியது. அதில் தான் அவனுடைய வாழ்வாதாரங்கள் இருக்கலாம். அதனுடைய பேரிச்சம்பளைகள், அதனுடைய விளைச்சல்களை வைத்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கலாம். இதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், அப்போதான் எனக்கு நன்மை வரும் என்று தூக்கி கொடுக்கிறார்கள். அந்த மனைவி அதுக்கு ஆர்வம் ஊட்டினால் நம்முடைய கணவன் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை இறைச்சி வாங்கிட்டு வாங்க பாண்டு ஒரு 2000 கொடுத்தீங்க, 2000 ரூபா. ஜும்மாக்கு இறைச்சி கடைக்கு போனவர் பள்ளியிட வசூலிப்பவரை கண்டார். அவர் சொல்கிறார், பள்ளியில் ஒரு வேலை இருக்குது ஹாஜி, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கண்டு. அந்த இறைச்சியை வாங்காமல் 2000மோ இல்லை 1000 கொடுத்து போட்டு 1000 ரூபாய்க்கு இறைச்சி வாங்கிட்டு வந்தாலும் சரி, 2000 தூக்கி அல்லாட பள்ளிக்கா வச்சுக்கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்கண்டு தூக்கி தர்மமாக கொடுத்துருந்தாலும் சரி, வெறும் கையோட இறைச்சி இல்லாமல் வந்தாலோ அல்லது அரைவாசி பார்சலோடு விட்ட வந்தாலோ நம்ம வீட்டில் என்ன நடந்திருக்கும்? அந்த மனுஷன் அபூ தல்ஹா அலி அவர்கள் ஒட்டுமொத்த தோட்டத்தை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை வரலை. ஒரு 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து குடும்பம் பிரிஞ்சிருக்கு. சில கிராமப்புறங்களில் சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தென்னை மரத்து தோட்டத்தில் இந்த தென்னை மரம் பள்ளிக்குண்டு விட்டுருவாங்க. எங்கள் ஊர்களில் அப்படி விட்டுருவாங்க. இந்த இதில் வரக்கூடிய வருமானம் தேங்காய் பள்ளிக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வந்தா இங்கே வீட்டில் மனைவி நிற்பா, யாரை கேட்டு கொடுத்தீங்க? அது 20 மரத்தில் ஒன்றைத்தானே கொடுத்தேன், எந்த மரத்தை கொடுத்தீங்க? சின்ன மரத்தை கொடுத்துண்டுவான், தப்பிக்கிறதுக்கு சின்ன மரத்தை கொடுத்துண்டுவான். அந்த மரத்தையும் கொடுத்தீங்க,
நீங்கள் இல்லாட்டி அதுதான் எனக்கு தேங்காய் விற்க லேசு கிட்ட, அதை கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு கணவன் செய்யக்கூடிய நற்காரியங்களை தர்மங்களை முட்டுக்கட்டையாக இடைமறிக்கக்கூடிய தாய்மாராக அல்லாஹுக்காக வேண்டி இருந்து விடாதீர்கள். கணவன் கொடுக்குறானா, அல்லாஹுக்காகவா, நன்மை கிடைக்குமா, மறுமையில் அதுக்கு விமோச்சனம் இருக்குதா, பிரதிபலன் இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க, இருக்கும் வரைக்கும் கொடுங்கண்டு ஆர்வமூட்டக்கூடிய மனைவியாக நம்முடைய தாய்மார்கள் மாற வேண்டும். அப்படி மாறக்கூடிய கணவன் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஊண்டுகோலாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நான் என்ன செலவழித்தாலும் என் மனைவி சப்போர்ட் செஞ்சிங்களா, 1000 ரூபா வந்துச்சு, ஏன் 2000 ரூபா கொடுத்துருக்கலாமே, 2000 கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு மரக்கறியோடு மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. 2000 கொடுத்திருக்கலாமே, ஏன் 1/2 கிலோ இறைச்சியோட வந்தீங்க, 2000 கொடுத்திருக்கலாம். ஆர்வம் மூட்டக்கூடிய பெண்களாக மாறினால் அந்த குடும்பம் இன்பமாக இருக்கும். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் இஸ்லாம் இருக்கு, ஈமான் இருக்கு, சொத்துக்கு ஆசைப்படலை, நகநட்டுக்கு ஆசைப்படலை. சில தாய்மார்கள் காசு பணத்துக்கு நகநட்டுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய கணவனை விட்டு வாழ்கிறார்கள் தெரியுமா, மதிக்கிறது கிடையாது. தன்னுடைய கணவன் கூலி வேலை செய்கிறான், அவனை மதிக்கிறது கிடையாது, அவருடைய சொற்பேச்சு கேட்கறது கிடையாது, அவன் என்ன சொல்றான்னு கேட்கறது கிடையாது. தன்னுடைய கணவன் கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ தான் இவட முகத்தில் சிரிப்பு இருக்கு. எப்போ சம்பளம் வருதோ, சம்பளம் வார அந்த நாளுக்கு தான் 31ஆம் தேதி முழு பௌர்ணமி மாதிரி கொண்டாட்டி இருப்பான், மனைவி இருப்பான். 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சுண்டா, செலவழிஞ்சிச்சுண்டா, பௌர்ணமியெல்லாம் எங்கே போகணுன்னு விளங்கல்ல. இப்படி காசு இருந்தால் கணவனோடு இன்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்களும், காசு இல்லையா அவனை மதிக்காத பெண்களும் வாழ்கிறார்கள். இதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு ஊண்டுகோலாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு நமக்கு மிக முக்கியம். கொடுத்த தர்மத்திற்கு, அந்த தானத்திற்கு ஊண்டுகோலாக இருக்கிறார்கள். செஞ்சது நல்லதானே, நன்மைதானே வரப்போது, வரட்டும் போகட்டும் கொடுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய தாய்மார்களாக நம்முடைய தாய்மார்கள் மாறணும். அல்லாஹ்வுடைய தூதர், உஹது யுத்தம் நடக்குது. உஹது யுத்தத்தில் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலந்து கொள்கிறாங்க. என்னத்துக்கு கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? யுத்தத்தில் பாதிப்படைஞ்சி காயமுற்று இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஓடோடி போய் என்ன செய்வா, ஓடோடி போய் தண்ணி கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டு வந்த தண்ணியை எத்தனை பேருக்கு கொடுக்கலாமோ அத்தனை பேருக்கு கொடுக்கறது, திருப்பி அந்த தோல் பையை தூக்கிட்டு திருப்பி ஓடுறது, திருப்பி தண்ணி நிறைச்சிட்டு வந்து திருப்பி தண்ணி கொடுக்கறது. இதை யார் கண்ணால் பார்த்துட்டு இருந்தது தெரியுமா? அவருடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ற உம்மா, என்ற தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உஹது யுத்தத்தில் காயமுற்று கிடந்த அந்த தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு, அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதும் ஓடுவதும் வருவதும், எடுப்பதும் ஓடுவதும் வருவதுமாக இருந்ததை நான் பார்த்தேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மார்க்க விடயம் என்றால் எந்த அளவுக்கு முடியுமான பங்களிப்பு கொடுக்க முடியுமோ, அதனூடாக நன்மை கிடைக்குமா, அது சின்ன நன்மை தானே நீங்கள் விட்டுறாதீங்க. சின்ன நன்மை, இதை கொடுத்தா நடக்க போகுது, 100 ரூபா கொடுத்து பள்ளியில் என்னத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சி எதையும் விட்டுறாதீங்க. எந்த 100 ரூபாவாக இருந்தாலும் ரப்பு எனக்கு நிறைவான கூலி தருவார். ஒருத்தர் 1 கோடி கொடுத்திருப்பாரு, நம்ம 100 ரூபா தான் கொடுத்தோம், அல்லாஹு தஆலா நமக்கு அதற்குரிய நிறைவான கூலியை தருவான். சகோதரிகளை, இதனைப் போல இபாதத்தில் என்னென்ன ஈடுபாடு இருக்கணுமோ அந்த ஈடுபாடுகளில், மார்க்க விடயங்களில் என்னென்ன ஈடுபாடு இருக்கணுமோ அந்த ஈடுபாடுக்கு நான் நீங்கள் முன்முறமாக முயற்சி செய்யணும். ஏனென்றால் பெண்களை என்ற, அதனால்தான் தர்மம் கொடுக்கிற விடயத்தில் கூட பேரிச்சம்பழத்தை பரவாயில்லப்பா, ஒரு பாதியை நீ கடிச்சிட்டு, பாதியை சரி கடிச்சிட்டு, பாதி ஒரு கீட்ட ஒரு துண்டு எத்தனை பிச்சாலும் அதில் ஒரு துண்டு வருமே, அந்த துண்டையாவது தர்மம் கொடுங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். தர்மம் கொடுக்கக்கூடிய பங்கு கணவனுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு மட்டும் சுமத்தப்பட்டதல்ல, பெண்களும் கொடுக்கலாம், பெண்களும் தர்மம் செய்யலாம் என்ற அந்த வரை விளக்கணங்களை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் உங்களுடைய கணவன் உங்களுக்காக கஷ்டப்படுகிறார், உழைக்கிறார், உங்களுக்காகவே அவர் என்ன செய்கிறார், நிறைய தியாகம் பண்ணுகிறார். ஆனால் ஒரு நாளும் அவருடைய தியாகத்தை எப்பொழுதும் சொல்லி காட்டியவர் கிடையாது. அப்படி வாழக்கூடிய ஒரு கணவனாக இருந்தால் அவரை விட பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு ரப்பு தந்திருக்கவே மாட்டார். அதுதான் பெரிய கிஃப்ட்டு. அவன் பண்ணுற கஷ்டம், அவர் பட்ட துன்பம், வெளிநாட்டில் போயிட்டு ஒரு காருக்கு முன்னுக்கு ஃபோட்டோவை பிடிச்சிருப்பார், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், நீங்கள் நினைக்கலாம் என்ன மாப்பிள்ளை கார் டிரைவர்ண்டு, அந்த வீட்டில் கக்கூசு கழுவுறாரு, அல்லது அந்த கம்பெனியில், அந்த பொஸ்ட கம்பெனியில் வெயிட்டர் வேலை பார்க்குறாரு,
அல்லது ஆஃபீஸ் பாயா இருக்கிறாரு, அவன் டீ குடித்தாலும் கப் அவர் தான் கழுவணும், டீயை கொட்டினாலும் அவர் தான் கழுவணும். சொல்ல மாட்டார். இன்றைக்கி 2 பேர் டீயை கொட்டிட்டா நான் தான் கழுவினேன் சொல்ல மாட்டார். ஆனால் காருக்கு முன்னுக்கு இருந்து டிப்டப்பாக ஃபோட்டோ வரும். புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய தியாகம் மறைக்கப்பட்டது. உங்களுடைய கணவனுடைய தியாகம் மறைக்கப்பட்டது. என்ன செய்கிறார், எப்படி உழைக்கிறார், ஹலாலா உழைக்கிறாரா? அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு வருமானம் குறைவு தான், கஷ்டம்தான், பரவாயில்லை, வாழ்ந்துட்டு போவோம். ஹராமா உழைச்சிடாதீங்க. இன்று சில தாய்மார்கள், மனைவி மக்கள் காசுப்பட்டு கணவனோடு சேர்ந்து ஐஸ் விற்கிற பொம்பளைகள் இருக்கிறாங்க. கணவனோடு சேர்ந்து லாபம் கூட, ப்ராஃபிட் கூட, வித்த கொஞ்ச நாளைக்கு பிறகு டிப்டப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவனோடு சேர்ந்து ஹராமானதை விற்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இருக்கிறான். எந்த கணவன் கையில பெருசா காசு இருக்காது, ஆனா உழைச்சிட்டு வர காசு 50 ரூபா இருந்தாலும், ஒற்றை நாணயமாக இருந்தாலும் ஹலாலா உழைச்சிட்டு வரார். வடக்கரத்தர் வைக்கிறார், அது ஹலாலா உழைக்கிறார். நாட்டாம வேலை பார்க்கிறார், கேவலம் கிடையாது, ஹலாலா உழைக்கிறார். அந்த உழைப்பு எனக்கு போதும், எந்த குடும்பத்துக்கு போதும், எந்த புள்ளையை வளர்க்க போதும். ஒரு ஹராம் நுழைந்து அந்த உழைப்பு என்னையும் என் குடும்பத்தையும் நாசப்படுத்துவதை விட ஹலாலான உழைப்பு குறைவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் என்று மனப்பாங்கோடு வாழக்கூடிய தாய்மார்களாக வாழ வேண்டும் என்ற அந்த படிப்பினை உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் இருக்கு. அதனால தான் மகரா இஸ்லாத்தை மட்டும் கேட்டார். நினைத்திருந்தால் காசு பணத்தை கேட்டிருக்கலாம். இல்லாதவர் கிடையாது, எல்லாம் இருந்துச்சு, கேட்கலையே. எனக்கு நீங்கள் இத்தனை பவுன் தான் போடணும், போட்டால் நான் உங்களை முடிப்பேன். பவுனுக்கோ நகைக்கோ ஆசைப்படலை, ஈமானில் ஆசையாக இருந்தார்கள், ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இறுதியாக தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதருடைய அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த நபித்தோருடைய வரலாற்றில் ஒரு சோக வரலாறு. அபூ தல்ஹா அவர்கள் எல்லாவற்றையும் மார்க்கத்துக்காக இழந்து விட்டார். வெளியால் போய் கூலி வேலை செஞ்சாதான் வீட்டில் அடுப்பெரியும், சாப்பிட முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த கட்டத்தில் தன்னுடைய மனைவி, ஒரு குழந்தை இருக்கிறது, சின்ன குழந்தை, அந்த கைக்குழந்தையை சுகமில்லாமல் இருக்கிறது, சுகமில்லை. அந்த பிள்ளையை காணாம பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி மனைவிட்ட சொல்லிட்டு, நான் இப்போ போனால் இத்தனாம் தேதி வருவேன் என்றெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார். வரக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. அன்று வருவார் என்று அந்த மனைவிக்கு தெரியும். இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்குது, லைவாக பேசிக்கொள்ளலாம், எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. அந்த காலம் அப்படி இல்லை. பிறை இத்தனைக்கு போனால் இத்தனாம் பிறைய வருவோம், இந்த தொழுகைக்கு நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகக்கூடிய வளமை உண்டு. ஆனால் அவர் வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. சுகமில்லாமல் இருந்த அவருடைய குழந்தை இருக்குது, வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மரணித்து விடுகிறது. அது மையத்து வீடு. ஒரு மையத்து வீடு எப்படி இருக்கும் சகோதரர்கள்? நம்ம எத்தனையோ மையத்து வீட்டுக்கு போய் வந்திருக்கிறோம். எப்படி இருக்கும்? அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா? என்னுடைய கணவன் வரப்போகிறார், இந்த மரண செய்தியை, மையத்து செய்தியை என்ற கணவனுக்கு நான் சொல்லுவேன், வேற யாரும் வாய் திறக்கக்கூடாது. அந்த பிள்ளைய ஒரு பக்கம் ஒரு வீட்டுடைய மூலையில் போத்தி மூடி வச்சுட்டு கணவன் வருகிறார். கணவனுக்காக உணவு சமைத்து இரவு நேரம் சாப்பிட்டு விட்டு அன்று இரவு இன்பமாக சந்தோஷமாக வீட்டில் இருந்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கணவனை பார்த்து ஒன்றை கேட்டார்கள். இது எந்த சைக்காலஜியும் சொல்லித்தராத வரலாறு சகோதரிகளை, யாருமே கட்டுத்தராத ஒரு வரலாறு, ஒரு மிகப்பெரிய உளவியல் கருத்து இது. அந்த தாய் கேட்கிறார் கணவன்கிட்ட, முதலாவது வந்த கணவன்கிட்ட, வாங்க சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நிம்மதியாக சந்தோஷமாக அன்று இரவு கழித்ததுக்கு பிறகு இறுதி கட்டத்தில் சொல்லுகிறார்கள், நேரடியாக கூட சொல்லாமல் இன்டிரெக்டாக சொல்கிறாங்க, டிரெக்டாக சொல்லலை. கேட்குறாங்க ஒரு மனைவி கணவன்கிட்ட, நம்ம ஒரு பொருளை இரவலாக வாங்குகிறோம், இரவலாகண்டா புரியுதா, இரவலாக வாங்குகிறோம், தாங்க கொஞ்சம் பாவிச்சிட்டு தாரண்டு. இப்போ அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் வந்து, நீங்கள் நேற்று தாரண்டு ஒரு பொருள் வாங்கிட்டு போனீங்களே, அந்த பொருளை தாங்கன்னு கேட்டால் திருப்பி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்க, அந்த கணவன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், கொடுக்கணும், வச்சிருக்கக்கூடாது, கொடுத்துடணும். உரிமையாளன் கேட்டால் உரிமையாளன்ட்ட கொடுத்துடணும், அதான வளமை. அதற்கு பிறகு தான் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு குழந்தையை தந்தான் அபூ தல்ஹாவே, ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். படைத்தவன் தந்தான், தந்ததும் அவன் உரிமை, எடுத்துக்கொள்வதும் அவன் உரிமை. அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான் அபூ தல்ஹாவே என்று சொன்ன உடனே அபூ தல்ஹா ரோசப்பட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரார்த்தனை புரிந்தார்கள், நீங்கள் இரவு
நேற்று இரவு நீங்கள் கழித்த அந்த இரவில் அல்லாஹு தஆலா பரக்கச் செய்யட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்கள், தாய்மார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். கணவன் ஒரு இடத்திலிருந்து வருகிறான் என்றால் அவனுடைய மெயின் செட் மனநிலை எப்படி இருக்குது? வந்த உடனே நம்ம தாய்மார் என்ன சொல்கிறது தெரியுமா? வாங்க, இப்போ தான் வாரீங்கண்ணே, புள்ளை எத்தனையோ கொலப்படி பண்ணி வச்சுப்பான், கோப்பை பீங்கானா உடைச்சிருப்பான், ரிமோட்டை உடைச்சிருந்தால் நம்ம பெண்களுக்கு கோபம் வர்றது கூட. நாடகம் பார்க்குற பெண்களுக்கெல்லாம் சேனல் மாற்ற இயலாது. அதான் 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் சேனல் மாறணுமே. இதெல்லாம் ரிமோட்டை உடைச்சா கஷ்டம், தாங்க இயலாது. புள்ள கீழே விழுந்து தலையில் அடிபட்டு காயத்துக்கு கட்டு போட்டாலும் தாங்கிக் கொள்கிற தாய்க்கு ஒரு ரிமோட் உடைஞ்சா தாங்கிக் கொள்ள இல்லாமல் இருக்குது. வாங்க, இப்போ தான் வாரீங்களா, உங்கள் புள்ள செஞ்சதை வந்து பாருங்கள். உங்கள் புள்ள அதை செஞ்சிட்டான், உங்கள் புள்ள இதை செஞ்சான். அப்போ தான் அந்த மனுஷன் வேலை விட்டு எல்லா டென்ஷனையும் மண்டையில் வச்சுட்டு வீட்டை வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அவனை HR பேசியிருப்பான், மேனேஜர் பேசியிருப்பான், அவனுக்கு மேலுக்கு ஆஃபீஸர் பேசியிருப்பான். அதெல்லாம் மனசில் அப்படியே அடக்கிட்டு வீட்டை வருவோன்னு கால் வச்ச உடனே நம்முடைய தாய்மார், வாங்க, இப்போ தான் வாரீங்களா, உங்கள் புள்ள செஞ்ச லட்சணத்தை பாருங்கள், அழகாக பாருங்கள், அதை உடைச்சிட்டான் இதை உடைச்சிட்டான்னு சொன்னால் அந்த கணவனுடைய மைண்ட் செட் அப்படியே மாறிடும். அவன் என்ன செய்வான்? பிள்ளைக்கு வந்த இடத்துல HR இருந்த கோவம், மேனேஜரில் இருந்த கோவத்தை கொண்டு வந்து யாரில் காட்டுவான்? பிள்ளையில காட்டுவான். அடித்து அவனை உதைச்சி முடிஞ்ச உடனே இந்த தாய், இந்த உம்மா சொல்லுவா, பாறை என்ற பிள்ளைக்கு மாடு அடிக்கிற மாதிரி அடித்து போட்டிக்காரு. போட்டு கொடுத்த வந்த கணவனுக்கு பிள்ளைய பற்றி போட்டு கொடுத்தது அவ தான். அடித்ததுக்கு பிறகு அவன் எல்லா கோவத்தையும் அங்கே இறக்கினதுக்கு பிறகு இங்கே இவ சொல்கிறது, பாறை என்ற பிள்ளைக்கு என்ன அடித்து மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்து போட்டிக்காரு அப்படின்னு கவலைப்படுறது. தாய்மார்களே, உங்களுடைய கணவன் ஒரு இடத்துலேருந்து வந்தால் அவனுடைய மைண்ட் செட்டை, மனோநிலையை புரிஞ்சு கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் எதை சொல்லணும், எந்த நேரத்தில் எதை பேசணும், அதை எப்படி சொல்லணும், எதற்கு பிறகு சொல்லணும் என்று அந்த மைண்ட் செட்டை சரியாக பிடிச்சிங்கண்டா அது உங்களுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இன்பகரமாக இருக்கும். இது எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இந்த பெண்மணி செஞ்சுருக்கிறாங்க. கணவனை ஒரு மையத்து வீட அப்படியான ஒரு வீடாக மாற்றி கடைசி கட்டத்தில் சொல்கிற அளவுக்கு அவள் மார்க்கத்தில் எந்த பற்றுள்ளவாளாக இருந்திருப்பாங்க பாருங்க. தன்னுடைய கணவனுடைய மனோநிலையை, மைண்ட் செட்டை, அவனுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த புரிந்துணர்வு நம்முடைய கணவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. அதனால தான் பிரச்சனை, அதனால தான் டிவோர்ஸ், அதனால தான் ஒரு கணவன் இன்னொரு துணையை தேடி போகிறான். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக எங்கே இருக்குன்னு பார்த்தா பெண்களாகிய உங்களிடத்தில் இருக்குது. நம்ம சில நடைமுறைகளை, நடவடிக்கைகள் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய புள்ள குட்டியோடு வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை இருக்குது நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தால்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதிகமாக நேரம் எடுத்தென்றால் மன்னிச்சு கொள்ளுங்கள். கேள்வி